இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல தக்காளி குருமா டிஃபன் வெரைட்டிஸ்க்கு ஒரு குயிக்காக ஒரு தக்காளி குருமா எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 10 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து கொரகொரப்பாக தண்ணியும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், அடுத்த விழுத்துது. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதுக்கு போட்டு உடச்ச கடலை, முந்திரி எதுவுமே வேண்டாம். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குருமா ஸ்டார்ட் பண்ணுவோம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை இது 3ஐயும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் பொடியஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு, நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் அந்த குருமாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கின உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துருப்போம். நீங்கள் அரைக்கிறது கஷ்டமாக இருந்தால் தட்டை கூட செய்யலாம். தட்டி சேர்த்தாலும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தட்டி சேர்த்து பாருங்கள், ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது லேசாக பச்சை வாசனை போக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் 3 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளி பழம் வந்து நல்ல பழுத்ததாக எடுத்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சின்னதாக இருக்கனால 3 எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் 2 தக்காளி கூட போதும். தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக சாஃப்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துருவோம். பாதி வதங்கிருச்சு தக்காளி. இப்போ மஞ்சள் தூள், அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். மிளகும் இஞ்சியும் சேர்த்துறதுனால 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லேசாக பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த இது ஃப்ளேவருக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து வீட்டில் செஞ்ச கரம் மசாலா பொடி, அதாவது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெடிமேட் பொடி சேர்க்குறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். ஏன்னா ஃப்ளேவர் அதிகமாக கூடும். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இப்போ சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா பரட்டி விடுங்க அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம உப்புலாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி சேர்க்கலாம். இப்போ 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து குருமாவுக்கு தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துட்டு, ஏன்னா நல்லா திக்காக இருக்கும் நம்ம கசகசா சேர்த்துருக்கனால. குருமா திக்காக இருந்தால் டிஃபனுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து பாருங்கள் நல்ல திக்காக இருக்குது குருமா. இப்போ வந்து திரும்ப 1லேருந்து 1/2 கப் அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா உங்களுக்கு எதுவாக கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் நம்ம குருமா வந்து கொதித்து ரெடி ஆகும்போது கரெக்டாக வந்திருக்கும். இப்போ இதை வந்து இந்த ஸ்டேஜில் மூடி வச்சு மிதமான சூட்டில் 1 விசில் வச்சா போதும். ரொம்ப நிறைய விசில்லாம் வைக்க வேண்டாம். 1 விசில் வச்சா இந்த மசாலா எல்லாம் பிளெண்ட் ஆகி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சேர்ந்து ரொம்ப நல்லா வரும். பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா சேர்ந்துருச்சு. சூப்பரான தக்காளி குருமா. இப்போ வந்து கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி தழைகள் அதையும் சேர்த்துட்டு பரிமாறத பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக டிஃபனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி குருமா வந்து. நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயமே சேர்த்து பாருங்கள். சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டும் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு வச்சு செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.